ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் தான் எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த தொடர்கதை பற்றின கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை எத்தனை பேருக்கு நம்ம கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. இவன் எப்படியே விட்ட தைரியமானவளா இருக்க மாட்டாள. இது லைக் கூடாது. இசை இசை எனக்கும் பயமா இருக்கு. இசை இசை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இசை கத்திலாம் வந்துட்டு இருக்கு, நாலா பக்கமும் கத்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இசை இசை நான் சமாளிச்சலான்னு நினைச்சேன், ஆனா இத்தனை கத்தி வந்ததா எனக்கு இப்ப பயமா இருக்கு. இப்ப நாம என்ன பண்ண? நீங்கதான் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பீங்களே. நான் ஏதோ 2-3 பேர் வருவானு பார்த்தா 100 பேர் வந்துருப்பானுங்க போடுக்க. பயமா இருக்கு இசை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இசை. பயமா இருக்கா? என்னங்க சொல்றீங்க? கத்தி கத்தி பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? பயமா இருக்கா? ஏங்க கத்தியா வீசுறானுங்க. கத்தி இங்க பாரு, கண்ணு கிட்ட ஒருத்த வச்சுக்கிட்டு இருக்கா. பயமா இருக்கு. என்னங்க? என்னை எப்படியாவது காப்பாத்து இசை, பிளீஸ். என்னை எப்படியாவது காப்பாத்து. எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. பிளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்து. எனக்கு வாழணும். பிளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்து இசை. நீனா எனக்கு பயமா இருக்கு. பாரு, என்ன கொல்ல வரும். எனக்கு கொல்ல வரும். இசை என்னை காப்பாத்து. உன்னை கொல்லாம விட மாட்டோம்டா சாம்பலிங்கா. சக்கனா போடுறாங்க. அப்படிதான் இருடா. என் பொண்ணு அடி வாங்கிட்டு போ. சிங்கம் வேன் சிங்கம். என் கையால நீ அடி வாங்கட்டா. என் பொண்ணு கையால அடி வாங்கிட்டு போ. சாம்பலிங்க பொண்டாட்டிடா. அட்டேங்கப்பா, செம்பலிங்கத்துக்கு ஏத்த பொண்டாட்டி தாண்டோய். செம்பலிங்கத்துக்கு எதுலயும் சலிச்சவா இல்ல நிரூபிச்சிட்டல்ல. பெண் சிங்கம்டா. அப்படித்தான்
விடாத போடவன ஏய்! விடாத வாள் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட்ட எவனும் இல்லை. வாள் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட்ட எவனும் இல்லை. ஏய்! யாருக்கிட்ட செம்புலிங்கத்துக்கிட்டயா? எம்மா போன வைங்கம்மா, நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். பார்த்தேன். எம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிட்டுதானே. அம்மா பார்த்தேம்மா. அடையாளமா? அடையாளம் அடையாளம் கேட்டா அம்மா நான் பொண்ணை பார்த்தேன்னு சொல்றேன். பிறகு என்ன அடையாளம்? நான் ரொம்ப பார்க்கல, லைட்டா பார்த்தேன். அம்மா ஐயோ. நீ அடையாளத்தை சொல்லு, நான் நம்புறேன். அந்த பொண்ணு எப்படி இருந்தா? பொண்ணு எப்படிமா இருப்பாங்க? பொண்ணு மாதிரி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்கன்னா பொண்ணு தானேம்மா. பொண்ணு சூப்பரா இருப்பாமா. பின்னாடி கூட பார்க்கறதுக்கு அழகாதான் இருக்கா. ஏமா கோபப்பட்டா கூட அழகாதமா இருக்கா. இப்ப கோவப்படல. பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்து பேர்தாம்மா ஜபா. ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆமா, கல்யாணம் பண்ணா அவளைதான் கல்யாணம் பண்ணுவேன். அம்மா போனை வச்சு 10 நிமிஷம் ஆகுது. மெயின்டைன் பண்ணுவோம், மனசுக்கு அதெல்லாம் சொல்லிடுவோம். அம்மா பொண்ணு எனக்கு எல்லா விதத்துலயும் பொருத்தமா இருக்காமா. என்ன வாய் தான் கொஞ்சம் அதிகம். அது பரவாயில்லம்மா, அந்த வாய் கூட நல்லதா இருக்குது. என்ன வாயில இருந்து வரதெல்லாம் வெறும் நக்கல் தான் வருது. நக்கலா பேசுறாளா இல்லன்னா சீரியஸா பேசுறாளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லம்மா, நான் எடுத்துக்கிடுவேன். அப்புறம் எனக்கு எல்லா விதத்துலயும் ரொம்ப பொருத்தமா தான் இருக்கா. பிறப்புல தானே கிடைச்சிருமா, சீக்கிரம் கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைக்குமா, அதான் பிராமிஸா சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன பிடிக்குமா? பிடிக்கும்ல. என் நெஞ்சின் ஓசைகள் உன் காதில் கேக்குதா? பிடிச்சிருக்கா? உன்னதான் கேட்க. பிடிச்சிருக்கா? ஆமா அங்க போன்ல. ஆமா பொண்ணுக்கு தானே. என்ன பிடிச்சிருமா? அத்தே இதுக்குதான் முன்ன பொண்ணு காதலிக்கணுங்குது. இங்க போன்ல உங்க நினைச்சிட்டீங்களோ? இல்ல போன்ல எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். பிடிச்சிருக்கா? உன்னதான் கேட்க. பிடிச்சிருக்கா? யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு? உன்னதான் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். காத்துட்டு இருக்கேன். எவ்வளவு நாட்கள்னாலும் காத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்கேன். என்ன பிடிக்குமா? சரிங்கம்மா. ஆமாம்மா, கண்டிப்பா காத்திருப்பான்னு நினைக்கிறேன். காத்திருப்பல. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆளு மண்டையும் பாரு. இவர் என்னமோ ஜாலியில என்னதான் பேசுற மாதிரியே இருக்குது. ஹலோ, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்ன எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன நல்ல நேரம் போன் என் கையில இருந்தது. என்ன இன்னைக்கு இதை கிழிச்சிருவா. எந்த ஒரு காரியம் தெரியலையே. ஆமாம்மா, கோபம் தான் கொஞ்சம் அதிகமா வருது. பரவாயில்லம்மா, அது கூட அழகா தான் இருக்குது.
எந்த ஊரா? ஊரெல்லாம் என்னத்துக்குமா? நான் என்ன அந்த ஊர்ல போய் வாழ போறேன்? ஆமாமா ஆமாமா. இல்ல இவர் போனே பேசல, போய் சொல்றாரு. ஐயோ செத்த. ஐயோ போன பிடிங்கிட்டாலே. ஐயோ. ஹலோ ஹலோ. அம்மா வச்சிருப்பாங்க போனு. போன்ல ஆளே இல்ல, இவ்வளவு நேரம் சாடில பேசிட்டு இருக்கீங்கன்னு. நான் இதுக்கு சாலையில பேசணும்? நிஜமாவே எங்க அம்மா கிட்ட தான் பேசினேன். உனக்கு சந்தேகமா இருந்தா எங்க அம்மாக்கு போனை போட்டு நான் உங்க மருமக பேசுறேன்னு சொல்லி பாரு. எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நான் இதுக்கு உங்க அம்மா கிட்ட போனை போட்டு பேசணும்? இவன் நான் ஒண்ணு சந்தேகப்படலையா? நீ தான் என்ன சந்தேகப்பட்ட, என் போனை வாங்கி சந்தேகப்பட்ட. அதான் சொன்னேன், அந்த நம்பர் இருக்கும் அதை அடிச்சு இப்படி எப்படி விஷயம், நான் உங்க மருமக பேசுறேன் அப்படின்னு சொல்லி பாரு. எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க பாரு. பேச்சு திறமை அபாரமா இருக்குது. செம்பலிங்க குடும்பமா? அது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அது யாரு? இல்ல, பேசுறதுல ஒண்ணு போல இருக்குதே. போனை புடிங்க. பிடிச்சிருக்கா? என்னது? இல்ல, என் போனு நல்லா இருக்கும், ஃபாரின் மாடல், இப்பதான் வாங்கினேன். உங்ககிட்ட நம்பர் இருக்கா? இல்ல என் போனு இல்ல, சும்மா தான் கேட்டேன். இல்ல நம்பர் இருந்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமே. எதுக்கு? எதுக்கு போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க? பேசுறதுக்கு தான். பேசலாம்ல. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் பேசுறது இல்ல. இன்னொன்னு என்கிட்ட போனே கிடையாது. போன் இருந்தா போன் நம்பரு. எனக்கு இந்த போன் வச்சுக்கிறதுலாம் பிடிக்காது, புரியுதா? இவ்வளவு கிளிக்கே எந்த ஊரு? எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? அத நான் முதல்ல சொன்னேன். நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் இல்ல, அவ பேரு ஜபராணி. இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்து தொலைறேன். தொழ வலியா இருக்குது. நான் இந்த இசைப்பவளை காணுமேனு தேடி வந்தேன். இல்ல மிக பேசலாமே, நம்ம ரெண்டு ரொம்ப பக்கத்துல இருக்கும். இப்படித்தான் பேசுவேன், இப்படித்தான் பேசுவேன். பேசு, கொஞ்சம் மிக பேசினா நல்லா இருக்கும். நீ பேசுனா நான் எவ்வளவு நேரம் கேட்டுட்டு தான் இருப்பேன். மறுபடி சொல்றேன், நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் இல்ல. கோத்த கலப்பிட்டு போறாதீங்க. இருங்க, அவளை கூட்டிட்டு வந்து தொலைறேன். இல்ல வேண்டாம். இல்ல, இது சரிப்பட்டு வராது. நான் அவளை கூட்டிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுறேன். நீங்க பாருங்க, பார்க்காம போங்க. ஷப்பா சை. எதுக்கு கோபப்படுற? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இன்னொன்னு என் குடும்பத்துக்கு இது லைக் படாது, புரியுதா? காதல் என்ன எல்லாம் பார்த்தா வரும். கோத்த கலப்பிடாதீங்க, எனக்கு காதல் வராது. நான் இப்போ உங்களுக்கு காதலிக்கணும்னு சொல்லலையே. போன்ல ஆளே இல்ல, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ரொம்ப புத்திசாலியா இருக்கல. அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இல்ல, உங்ககிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனேன், அவ்வளவுதான். நான் போய் கூட்டிட்டு வரேன். எப்பா, எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமா இதுக்கு படி யாரையும் காதலிச்சிருக்க மாட்டா, இனியும் காதலிக்க மாட்டா. ஏன்னா இப்ப நானும் உள்ள போயிட்டேனே. உன் மனசுல நான் இருக்கேன்னு தெரியும். நீ பக்கத்துல இருந்து நிக்கும் போதே எனக்கு தெரியும்டி உன் மனசுல நான் வந்துட்டேன்னு. இருந்தாலும் பயம், குடும்ப சூழ்நிலை ஒத்துக்க மாட்டேங்கிற. நான் மாத்தி கட்டுறேன். எனக்கு தேவையான நான் தானே மாத்தி ஆகணும். மாத்தி இவ அவளை கூட்டு வரதுல நான் எஸ்கேப் ஆகணும். அவளை பாத்திரலாம் கூடாது. யாரோ என்ன பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னேன், ஒருத்தரையும் காணோம். இதுலதான் நின்னாங்க. கரெக்டா உன் பேர் சொன்னாங்க, உன் டிபார்ட்மெண்ட் பேர் சொன்னாங்க, ஜபரானின்னு சொன்னாங்களே. ஆனா எங்க வீட்ல எதுவும் சொல்லி விடலையே. இல்ல நிஜமாவே உன்னை பார்க்கதான் நின்னாங்க, ரொம்ப நேரமா நின்னாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கேன். எப்படி இருந்தாங்க? அழகா இருந்தாங்க. அழகா இருந்தாங்கன்னா நல்ல ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்டு. அழகா இருந்தாங்க, பேசுறது கூட அழகா இருக்கு. அழகா தான் இருக்காங்க. கெட்டிக்கு கொடுத்துதான் வச்சிருக்கணும். அப்படியா? இப்ப எங்க போனாங்கன்னு தெரியலையா? எங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த சைடு எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோ. சரி, நான் இதை பார்த்துட்டு வரேன். அங்கதான் போயிருப்பாங்க. உனக்கு எல்லாத்தையும் பொருத்தமா தான் இருப்பாங்க. அழகா தான் இருந்தாங்க. தேங்க்ஸ்டா. இந்த காட்டுல யார் எப்படி இருப்பா? என்னை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தியே, ரொம்ப தேங்க்ஸ்பா. அப்ப பரவாயில்ல, போய் பாரு. சரி. அழகா இருந்தேனா? ஐயோ, அவ உங்களை பார்த்து சம்மதிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஒன்னு சொல்ல நினைச்சேன் பத்துக்க. என்ன? அது வேற ஒண்ணு இல்ல பத்துக்க. ஐ லவ் யூ பொண்டாட்டி.
பயவுல இப்பமே இவ்வளவு காட்டுறானே. அத்தே, இது செம்புலிங்க குடும்பங்கும் போதே நான் கொஞ்சம் ஒதுங்கிதான் இருக்கணும். பயவுல படா படுத்திடுவானுங்க. காலேஜ் கரஸ்பாண்டா வரதுல ஒண்ணு போல. ஜபா அங்க இல்ல. ஒருவேளை மறுபடியும் என்ன தேடி வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருதியா? இப்பதான் இங்கோடி போகுது. என்னது? அந்த எருமைதான். எருமையா? இல்ல, அது இங்க ஒரு எருமை போச்சுது. ரொம்ப சேட்டை பிடிச்ச எருமை. இப்பதான் கூடி போச்சுது. நீ தேடினது அது இல்ல. அது அது இங்கோடிதான் போயிருக்கோம். தாவி போயிருக்கோம். இல்ல, குரங்கு படாப்படுத்திட்டு போயிட்டானே. அங்கதான் நிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரியா? அதுன்னு சொன்னியே, எது? அது சொல்ற அளவுக்கு பெருசு இல்ல. குரங்கு, எருமை, பன்னி, ரவுடி பைய இப்படி சொன்னா பொருத்தமா இருக்கும். ஆமா, இவளும் இப்படிதான் பேசுதா. இவள கூட்டாளிகள் இப்படிதான் பேசுறாளுங்க. ஒரு மண்ணும் புரியல. புரியாது, எங்களையும் கொலை போட்டு போயிடுவானுங்கல்ல. ஏன்னா அவன டிசைனே அப்படிதான். எத்தால இருக்கால படா படுத்திட்டு போயிடுவானுங்க. அவனுங்க படா படுத்திடுவானுங்க. அப்புறம் நாங்க மண்டி பிச்சுக்கிட்டு இப்படிதான் தானா புலம்பிக்கிட்டு இருப்போம். ஒரே டிசைன் அப்படித்தான் இருக்கும். ஒரே கம்பெனி, அதனால எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்க, அச்சு பொருளாம பிசுறு தட்டாம ஒண்ணு போல இருக்கும். ஒரே கம்பெனி. பத்தியா? இவன் என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரியலையே. இல்ல, எனக்கு வேலை கிடக்கு, நான் வாரேன். பையன் உள்ளே பார்த்து 1 மணி நேரம் இருக்குமா? புலம்ப விட்டுட்டாங்க. அட பாரு, அவன் என்ன பைத்தியம் நினைச்சிட்டு போறா. என்ன செய்வீங்களா, யாரை செய்வீங்களா எனக்கு தெரியாது. எனக்கு கிங்ஸன் வேணும். அவன் தான் எனக்கு வேணும். அவன் தான் என்ன தொடணும். அவன் மட்டும்தான் என்ன தொடணும். அதுக்காக கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே என் கெட்டவன் தாலி தூக்கி எறிஞ்சவனா. கிங்ஸனா அவனுக்கு ஜோடி நாதா. அவனுக்காக நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் அடையதுக்காக நான் எந்த எல்லைக்கு போறேன். என் வாழ்க்கையை நான் தூக்கி எறிஞ்சவன். நீங்க சொன்ன எல்லாத்தையும் செய்யறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். என்ன வேணாலும் பண்ணதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா எனக்கு கிங்ஸ் வேணும். நான் என்ன வேணாலும் பண்றேன். என்ன வேணாலும் பண்ணுதேன். எனக்கு அவன் வேணும். அவன் வாழ்ந்தா என் கூட தான் வாழணும். நான் வாழ்ந்தா அவன் கூட தான் வாழணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பின்ன ஏன் இன்னும் எனக்கு கிங்ஸ் சொந்தமாகாம இருக்கான்? எவ்வளையோ தூக்கிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு பார்க்கும்போது பயிர் பத்துக்கிட்டு எரியுது. எனக்கு தெரியாது, இதுவரை எனக்கு இசை மேல எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது. இப்ப அவதான் வேணும்னு என் மனசு சொல்லுது. அவளை மாதிரி ஒரு புத்திசாலிய, திறமசாலிய லைஃப்ல மிஸ் பண்றவன் அதிர்ஷ்டம் கட்டவனா தான் இருக்கணும். எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை நான் எனக்கு தட்டி விடணும். அவ முத விரும்புனது என்னதான். அவ எனக்கு வேணும். என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்படி சொன்னா மட்டும் போதுமா தம்பி? நான் இருந்தே உங்ககிட்ட பிளான போட்டு கொடுக்க, நீங்க 2 பேருமே ஒழுங்கா பண்ணல. நான் என்ன பண்ண முடியும்? ஏமா இவ்வளவு பேசுறியா? உனக்கு சாபத்தையும் பத்துச்சா? கிங்ஸ் வேணும் வேணும் மட்டும் சொல்ல தெரியுது. அவனை எப்படி அடையணுமோ அப்படி அடைய வேண்டியதானே. ஒரு பொண்ணால முடியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அடுத்த பொம்பளை ஏன் எடுத்து பாக்குறோன்னு சீக்கிரம் கவுத்தரலாம். இவன் தான் இசையை தவிர வேற எவனையுமே பார்க்க மாட்டேக்கானே. அவன் பார்த்தா இசையை மட்டும் பார்க்க, இல்லன்னா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போறான். ரொம்ப ஊர்வசியா வந்து இறங்கினாலும் அவன் கண்ணுக்கு அந்த இசை தான் தெரிவா. அப்ப நாளை ஏமாத்துறோம். இந்த எல்லைக்கு நீங்க போவதுக்கு இப்ப தயாரா தான் இருக்கீங்க, அப்படிதானே? எந்த எல்லைக்கு என்ன வேணாலும் பண்ணதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். எப்படியாவது எனக்கு கிங்ஸ் வேணும். அவன் கூட ஒரு நாளாவது அவன் பக்கத்துல அவன் கூட நான் வாழணும். அவன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கணும். அவன் மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் 1 மணி நேரம் கிடைச்சாலும் எனக்கு போதும். அவன் பொண்டாட்டியா தான் நான் சாகணும். நான் செத்தாலும் கிங்ஸ் பொண்டாட்டியா தான் சாகணும். அவனை வெறித்தனமா காதலிக்க பைத்தியமா இருக்க. எங்க வீட்டு பொண்ணுக்கு சாமத்தியம் பத்தல தனிக்கார இவன் 2வது பொண்டாட்டி புள்ள. அவளுக்கு என்ன முடிவு எடுக்கணும் அவளுக்கே தெரியல. பயப்படுதாளா பயப்படலையா, நாங்க சொன்னத வேலைதான் செய்தாளா, ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. என்னத்தான் புள்ள பெற்று வச்சிருக்காரோ தெரியல. என்னப்பா அம்மா சரியா சொல்லிட்டு இருக்காங்க? உங்க 2ஆம் தட்டு பொண்ணு என்னதான் வேலை பாக்குறா? நல்லா கேளுங்க. அவ எப்ப பார்த்தாலும் அந்த கிங்ஸன் தம்பி கூட சுத்திட்டு இருக்காளே தவிர வேலையெல்லாம் முடிச்ச மாதிரி தெரியல. கண்டிப்பா முடிப்பா ரேச்சல், கண்டிப்பா வேலைய முடிப்பா. எங்களுக்குள்ள நம்பிக்கை இல்ல. இசைய கிங்ஸில் இருந்து நிரந்தரமா பிரிக்கணும். அதுக்கு என்ன உண்டோ அந்த வேலையை மட்டும் முத பாருங்க. அப்படின்னா அவன் மேல வீணா பழிய சுமத்தணும். பழிய சுமத்தினா வேணா கொஞ்சம் பார்க்கலாம். அப்படி இசை மேல பழிய போட்டு அதை நிரூபிக்கணும்னா அது கூட இருக்கவங்களாலதான் முடியும். கண்டிப்பா ரேச்சல் பழி போட்டானா எல்லாரும் நம்புவாங்க. ஏன்னா இசை, ரேச்சல், ஜபா இவங்க 3 பேருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஊருக்கே தெரியும்.
கூட இருக்க ரேச்சல் சொன்னா மத்தவங்க நம்பாமல இருப்பாங்க. நம்பாம இருந்தாலும் லைட்டா சந்தேகம் வரதான் செய்யும். அந்த சந்தேகத்தை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்துறேன். அப்படி எல்லாரும் அவளை விட்டு ஒதுங்கி இருக்கிற நேரம் நான் நல்லவ மாதிரி இசை கிட்ட பழகுறேன். ஆனா அந்த இசை மேல பழி போடணும்னா அந்த ஜபா போடணும், இல்லைன்னா ரேச்சல் போடணும். கண்டிப்பா ஜபா போட மாட்டான். அது இசைக்கு அடிமை, விசுவாசி. அந்த ஜபா இசைக்காக உசுர கொடுக்க சொன்னாலும் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா உசுருக்கு பயந்தவா இந்த ரேச்சல் தான். ஆனா ஒண்ணு, கிங்ஸின் ரேச்சல் பழி போட்டா நம்ப மாட்டான். ஏன்னா கிங்ஸினுக்கு எப்பவுமே ரேச்சல் மேல நம்பிக்கை கிடையாது. அந்த கவின் பையன் இவன் மேல உள்ள காதல்ல சுத்திக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். மத்தபடி கிங்ஸினுக்கு ஒரு நாளும் ரேச்சல் மேல நம்பிக்கை கிடையாது. அவன் சாமுக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ரேச்சல் பழி போட்டா எப்படி நம்புவான்? அந்த கவினே ரேச்சல் நம்ப மாட்டான். இதுல ரேச்சல் பழி போட்டு அங்க இருக்க நம்ப, இதுல நடக்கிற காரியமே இல்ல. ரேச்சல் பழி போட்டாதானே கிங்ஸ் எல்லாம் நம்ப மாட்டாங்க. கவினே பழிய போட்டா என்ன சொல்ற? கண்டிப்பா தம்பியார சொல்றத கிங்ஸின் கண்டிப்பா கேட்பான். கண்டிப்பா அன்னை மாதிரி கேட்பானுங்க. ஏன்னா கவினா அவனுக்கு தம்பி, கண்டிப்பா நம்புவான். தம்பியார முழுசா நம்புவான். ஆனா அவனும் இசை மேல கண்டிப்பா பழி போட மாட்டான். போட மாட்டான். ஆனா சந்தேகத்தை கொடுத்துட்டோம்னா, நம்ம அண்ணனுக்கு இவ துரோகம் பண்ணதாலும் அவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சாமன்னா, அவன் ஒரு அவசர கொடிக்கு டப்பு டப்புன்னு வெளில சொல்லிக்கிட்டே இருப்பான். கோவத்துல என்ன வேணாலும் பண்ணுவான். அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிடுவோம். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய்ங்கிற பழமொழி நம்ம கையில எடுத்துக்கிடுவோம். அவனை கண்ணால பார்க்க வைப்போம், காதால கேட்க வைப்போம். அவன் தீர விசாரிக்க மாட்டான். ஏன்னா அவன் அவசர பத்திக்காரன், மூர்க்காவி. ரேச்சல நம்ம சொல்லலாம் செய்ய வைப்போம். கூட எப்படி கவின் இருப்பான். அவனை கேட்கவும் பார்க்கவும் வைப்போம். நம்புவான், அண்ணிமார்கிட்ட சொல்லுவான். தம்பி சொல்றத நம்பட்டா கூட செக் பண்ணியாவது பாப்பான்ல. அப்போ நம்ம வேலைய ஆரம்பிச்சிருவோம், நம்ம கையில நகத்த ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு இந்த முகிலோட துணை எனக்கு தேவை. இசை கிடைப்பா, நான் என்ன வேணாலும் பண்றேன். அந்த கிங்ஸ் எப்படி லவ் பண்றான்னு பார்த்தல? என்ன மறக்க? அவனை மாதிரி வாட்ட பண்ண உனக்கு லவ் பண்ண தெரியாது? உனக்கு சொந்தமானவ தானே, முதல்ல அவனை நேசிச்சவ தானே? அவனே மாதிரி பண்ணு. அவ விரும்பட்டாலும் பாக்குறவங்களுக்கு நீ லவ் பண்றதா தான் தோணும். அவன் நிச்சயமா நேரத்து பார்க்க மாட்டா. ஆனா பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியாதுல்ல. இப்ப நமக்கு நம்ம தேவைதான் முக்கியம். மத்தவங்க என்ன நினைப்பாங்க தான் முக்கியம். இசை என்ன நினைச்சா நமக்கு என்ன? புரியல. அடே, நீ எப்பவும் போல அவ பின்னாடி சுத்தி என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணு. அவ உன்னை வெறுப்பா. ஆனா பாக்குறவங்களுக்கு நீயும் இசையும் ஒன்னா ஊத்துற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர்ல லேசா உன்னை விட மாட்டாங்க. அங்க பத்த வச்சு இங்க பத்த வச்சு யாருக்கு தெரியணுமோ அங்க தெரிய வச்சிருவாங்க. எப்படியோ கிங்ஸின் காதுக்கு போகும். அதுக்குள்ள இந்த கவி மனசை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வச்சிருக்கணும். அவனை சந்தேகப்பட வச்சிருக்கணும். அது ஊச்சிகாப்படுத்துற மாதிரி இவனும் போய் அண்ணங்கிட்ட சொல்லுவான். கண்டிப்பா கிங்ஸின் நம்புவான். நம்ப வேண்டாம். இசைய சந்தேக கண்ணோட பார்த்தாலே போதும். அந்த இசை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பா. ஏன்னா இசை 100% கிங்ஸை நம்புறா. அவன் சந்தேக பார்வையில பாக்குறான்னு தெரிஞ்சதே அவ தூக்கி போடுறதுக்கும் அஞ்ச மாட்டா. இசையோட இந்த குணத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்துவா. இசைக்கு ரோசம் அதிகம். ரோசத்துல என்ன வேணாலும் பண்ணுவா. அப்ப நீ உள்ள புகுந்தரே நல்லவ மாதிரி. அந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு தேவை கிங்ஸின் கையால என் கழுத்துல தாலி ஏறணும், அவ்வளவுதான். அப்பெல்லாம் உடனே முழுசால நம்ப மாட்டேன். ஏன்னா நீ இருக்கிற இடம் அப்படி. நீ அந்த தடசேகர் பத்த புள்ள, அது எப்படி நான் முழுசா நம்ப எதிர்பார்த்த? அதுக்காக இவ்வளவு ஓப்பனாடா பேச நீ? நீயே பாரு, நான் இவளை முழுசா நம்பணுமா? எப்படி நம்புவேன்? காதலுங்கிறது ஒரு வித அன்பு. எனக்கும் உன் மேல அலாதி அன்பு. காதலோ காதல். நீ என்னைக்கு முழுசா ஏன் பொண்டாட்டியா மாறுதியோ அன்னைக்கு நான் உன்னை நம்புவேன். நீ தனசேகர் மோகலா இருக்கிற வரைக்கும், தாவீது மோகலா இருக்கிற வரைக்கும் உன்னை நான் ஒரு துளி கூட நம்ப மாட்டேன். ஆனா உன்னை விரட்டி விரட்டி காதலிப்பேன். முழுசா கவின் பொண்டாட்டியா மாறினதுக்கு அப்புறம் உன்னை எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு துளி கூட நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் கிங்ஸின் தம்பி, மறந்துடாத. முழுசா செம்பலிங்கத்துக்கு வளர்ந்த வேண்டே அவ்வளவு லேஸ்ல உன்னை நம்பிடுவேன். தாவீது பத்தி நான் நம்புவேன். இனிமேல் என் பின்னாடி வந்த தொலைச்சிர தொலைச்சி. இப்ப சொல்றேன்டா, இனிமேல் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன். ஓ, அப்ப விட மாட்டானே. கிறுக்கு பிடிக்க வைக்கிறானே. அம்மா, இதுக்காவது உன்னை லவ் பண்ண மாட்டேன் பாரு. அப்படி சொல்லக்கூடாதுமா. நடிக்காதன்னு. அதான் சொல்றேன்டி, கவின் பண்ணிட்டாவல அப்ப நம்புறேன். அது சரி, கிங்ஸனும் இசையும் நடந்தா போறாங்க, அந்த வழியா தான் போவாங்கன்னு சிக்னல் கொடுத்தது யாரு? சும்மா சும்மா என்னையே சந்தேகப்பட்டு இருக்காருன்னு சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன வாட்ச் பண்ணதுக்கு அன்னிக்காரி ஆட்களை விட்டுருக்கான்னு சொன்னா சொல்லலையா? அது தெரியும்டி. இசை அந்த இடத்துல கிளம்ப போறான்னு எப்படி தெரியும்?
அவ சொல்லாம கொள்ளாம தான் போய்கிட்டு இருந்தா. எங்க அண்ணன் தான் பின்னாடியே போய் கண்டுபிடிச்சு எங்க போறேன்னு கேட்டு அப்புறம் கூட்டிட்டு போனா. அங்கதான் ஏகப்பட்ட அடியாட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்களா இருக்கும். அந்த குத்து இருக்குல்ல, செம்புலிங்கம் தான் போறாருன்னு தெரிஞ்சது. இப்படி சும்மா சும்மா என்ன சந்தேகப்படாதீங்கன்னு. கவின், அவ என் கூட தான் இருந்தா, அவ யாருக்கும் சிக்னல் கொடுக்கல. என்கிட்ட நிஜமாவே சொல்றேன், இனிமேல் பேசவே செய்யாதீங்க சொல்லிட்டேன். என்ன பண்ண, பணமாத்துக்கு பாயசமே குடிச்சாலும் கல்லு குடிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் போச்சு. உன் பொறப்பு தனசேகருக்குள்ள அப்படித்தான் இருப்பேன்னு சந்தேகம் இருக்கு. சரி சரி, விடு விடு விடு. அது எப்படி என்ன அவ்வளவு பேச்சு பேசிட்டு கூல விட்டு விட்டுன்னு சொல்றீங்க? இப்ப சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இனி நான் உங்களை லவ் பண்ணவே மாட்டேன். இங்க பாரு சலி, அவன் மேல நீ கோபப்படல, எந்த அர்த்தமும் இல்ல. அவன் சந்தேகத்தனோட தான் இருக்கணும். அவன் சந்தேகத்தோட இருந்தாதான் அவன் பொழைச்சான். நீ கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற. அவங்க அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு சந்தேகப்பட்டாதான் முடியும். அவன் சொல்லல என்ன தப்பு இருக்குது? இதுக்கு முன்னாடி நீ அந்த வேலை பார்த்தல, அதனால சந்தேகப்படுறான். ஒன்னு இப்படி யாராவது மிரட்டினா தெரிஞ்சிருக்கோ. கோத்த கலப்பிட்டு பெறாத. அன்னைக்கு நீ பார்த்த பார்வைக்கு அன்னைக்கு இசைக்கு ஏதாவது ஆயிருந்தது தெரியும். கிங்ஸ்ல இருக்கிற வரைக்கும் இசைக்கு எதுவும் ஆகாதுன்னு. ஆட்டா, இப்படி முட்டாள்தனமான முரட்டு நம்பிக்கையில இருக்காத. நல்ல சொல்லு. அது ஏதாவது நம்ம கிட்ட வாய் தந்து சொல்லலான்னு பாரு. ஆமா, உங்ககிட்ட சொல்லிட்டா மட்டும் அப்படியே எங்க அப்பா கிட்ட அப்படியே ஒப்பிச்சு சண்டை போடுறீங்க. நான் என்ன பண்ணட்டும்? இங்க வந்தா நீங்க கொட்டுதீங்க, அங்க போனா அவங்க கொட்டுதாங்க. நேரத்துல கதை நான் மாட்டிக்கிட்டு முழிக்க. சரி, என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் போய் ஏதாவது சண்டை போட்டு நீ மாட்டிக்கிட்ட உசு புசுக்காக ஒரு தோழி கிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டியதுதானே? அவங்க அதுக்கு ஏற்ற சௌகரியமா நடந்துக்குவாங்கல்ல. இப்ப பிரச்சனை எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். என்ன உளறுத? எங்க அப்பா பொறுத்த வரைக்கும் இசை ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே உங்க கிங்ஸ் அண்ணன் தான். என்னடி உளறிக்கிட்டு இருக்க? ஆமா, உங்க அண்ணனுக்கு கிடைக்க கூடாது ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத அடையறதுக்கு தான் இத்தனை பேர் போட்டி போடுறாங்க. அதுக்கு இடத்துல இருக்கிறதா இந்த இசை. அதனால தான் அவ பகை. மத்தபடி உங்க அண்ணன் ஒதுங்கிட்டா இசைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. நான் ஒண்ணு உளரல, சத்தியமா தான் சொல்றேன். கிங்ஸ் பேர்ல என்னமோ பெருசா இருக்குது. என்னடி சொல்ற? அதுக்கு தான் ஆளுக்காலா போட்டி போடுறாங்க. எங்க அப்பா ஒரு பணப்பை பிடிச்சவன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உண்மையிலே அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா ஏன் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு? ஏன் உங்ககிட்ட வசதியா இல்ல? அவரு அதுக்கும் மேல பெருசா ஆசைப்படுறாரு. என்னமோ பெருசா இருக்குது. அதுக்கு தான் ஆளுக்காலா கிங்ஸ் தான் குறி வைக்காங்களே தவிர இசையே இல்ல. இசை பேர்ல எதுவுமே இல்ல. இசை கிங்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ ரொம்ப புத்திசாலி, சாதுரியமா நடந்துக்கிடுவா. ஏற்கனவே கிங்ஸ்லயும் புத்திசாலி. புத்தியும் ஒண்ணு சேர்ந்துனா அசைக்க முடியாது. அதனாலதான் முட்டாளா இருக்க என்ன கிங்ஸும் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்ளோ பிளான் போடுறாங்க. ஏன் மூலமா கிங்ஸ் இருக்கத வாங்கிறதுக்கு தான் இவ்ளோ பிளான் நடக்குது. உங்க வீட்ல உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு இல்லாததே கிங்ஸ் கிட்ட இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே எப்படியாவது என்ன கிங்ஸுக்கு கட்டி வைக்கிறதுக்கு அலைஞ்சாங்க. ஆனா நீங்க என்ன விரட்டி வெட்டி காதலிச்சனால தான் அவங்களுக்கு உங்க மேல கோபம். எல்லாத்தையும் தகுடு போட்டி ஆக்கிட்டானேன்னு. இப்ப தம்பியார் விரும்பதா இருந்தா எப்படி அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிடுவான்? அதனால தான் உங்களை ஒழிச்சு கட்டதுக்கு அவங்க அலைஞ்சது. நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன எப்படி கிங்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு? அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க வந்து என்ன காதலிப்பீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க மட்டும் இப்ப என்ன காதலிக்காம இருந்திருந்தா ஏதாவது ஒரு வழி பண்ணி இப்ப கிங்ஸ் கூட என்ன சேர்த்து வச்சிருப்பாங்க. இல்லனா ஏதோ ப்ராட் வேலை பார்த்தது உள்ள தள்ளி இருப்பாங்க. இப்ப கிங்ஸ்க்கு நல்லா தெரியும் நீங்க என்ன விரும்புறது. இப்ப எப்படி என்ன கல்யாணம் பண்ணுவாரு? அதான் இப்ப வேற வழி தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாமனா எங்க ரவுடியா இருக்கும்? தெரியும். அதெல்லாம் எங்க அண்ணன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டான். எங்க அண்ணன் நீ இசையும் ஒரு காலமும் பிரிக்க முடியாது. பிரிக்க நினைச்சாலும் பிரிக்க முடியாது. என்ன பண்ணணுமோ அதை எங்க அண்ணன் பக்கவா பண்ணிருக்கான். எவ்வளவு எங்க அண்ணன் வாழ்க்கையில வர முடியாது. எங்க அண்ணன் கேன நினைச்சீங்களா? அவன் புத்திசாலி. 6 வயசுலயே பிசினஸ்குள்ள வந்தவன். அவன் எவ்வளவு புத்திசாலியா இருப்பான்னு தெரிய வேண்டாம். அவனுக்கு இசைனா உசுறு. என்ன பண்ணணுமோ அதை பக்கவா பண்ணி வச்சுட்டான். உங்களுக்கு மட்டும் என்ன அப்படி காதலிக்க தெரியாது. ஆமா, நீ துரோகம் பண்ண தெரிஞ்சு உன் பின்னாடி சுத்தி வர பாரு. நீ ஏன் பேச மாட்டா? துரோகம் பண்ண சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்க சொல்றத நான் செய்றேன், அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்ன பேருட்டி? இவ ஒருத்தி. அத வாங்கிட்டு வந்து சொன்னேனே. அன்னைக்கு ஒண்ணு நடந்துச்சு. அத நீ பாதி தானே சொன்ன. நம்ம பிளான் போட்டது எப்படி உங்க அப்பானுக்கு தெரியும்? அது சத்தியமா எனக்கு தெரியாது. நீங்க பிளான் போட்டப்ப தான் நான் நடந்துக்கிட்டேன். சும்மா என் மேலே பழிய போடாத. சரி கோபப்படாத. நீங்க ஒண்ணு எனக்கு சேர வேண்டாம். சரி, நீ அவளை சமாதானப்பட்டு அனுப்பு. எனக்கு வீடு வந்துட்டு நான் கிளம்புறேன். சரி, வீட்டுக்கு போன மெசேஜ் போட்டு. சரி சரி கோபப்படாத. எங்க
என்கிட்ட பேசாத. நீ என்ன பண்ணாலும் சரி, துரோகமே பண்ணாலும் சரி, இந்த கவினுக்கு இந்த ரேச்சல் தான். புரியுதா? ஒண்ணும் தேவையில்லை. என்ன அப்படி சொல்லிட்டா? என்ன ஒண்ணு நீங்க நம்ப வேண்டாம். சரி ஒண்ணு பண்ணு, உங்க அம்மா எப்படி தாவித 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிட்டாங்க அதை மட்டும் கேட்டு சொல்லு. அது கேட்டேன். ஏமாத்தி தான் கட்டியிருக்காங்க. ஏமாத்தி எப்படி? எங்க அப்பா வாலிய பையன் மாதிரி நடந்திருக்காரு. எங்க அம்மா வாலிய பையன் என்ன நினைச்சு லவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, உங்க அம்மா சகாயத்தேவன் இருக்காரு, அவர் ஒய்ஃபோட தங்கச்சி. என்ன சொல்றீங்க? ஆமா, சகாதேவன் ஒய்ஃபோட தங்கச்சி தான் உங்க அம்மா. உங்க அப்பா வெறும் நாய் பண்ண மட்டும் தான் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கான். சொத்து சோகம்லாம் எதுவுமே கிடையாது. தச்சையில அரண்மனைக்குள்ள போயிருக்கான், அங்கதான் உங்க அம்மா விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அவனுக்கு அரண்மனைக்குள்ள போனோன்னே அரண்மனை ஆளுன்னு ஆசை வந்துட்டு என்னடா பண்ணி யோசிச்சுட்டு இருந்திருக்கான். நாய் தான் புடிச்சு நடந்திருக்கான் உங்க அப்பா. அரண்மனையில் உள்ளவங்களுக்கு உங்க அப்பா பத்தி எந்த விவரமும் தெரியாது. நல்லா அரண்மனைக்குள்ள வந்து நல்ல ஐஸ் வச்சே பேசியிருக்கான். சரி நம்ம பொண்ணை கொடுப்போமேனு அந்த குடும்பத்தளத்துல உங்க அம்மாவை கொடுத்துருக்காங்க. இவன் ஒரு குடும்பம் இருந்ததே மறைச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால கொஞ்சம் சொத்தை கொடுத்து தனியா வச்சிருக்காங்க. அப்படிதான் உங்க அப்பா பணக்காரன் ஆனா. ஆனா கொஞ்ச நாள் அந்த அரண்மனைக்குள்ள இருந்தானே, அப்ப என்னமோ ஒரு வேலை பார்த்திருக்கான். என்ன வேலைன்னு தான் தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டுபிடிக்காம இருந்துருவான். எல்லாம் தெரியும். அவனுக்கு அரண்மனைக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு தேவை. அதான் 2 தடவை உங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மத்தபடி உங்க அப்பா பரம்பரை பணக்காரம் எல்லாம் கிடையாது. எங்க அம்மா வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருக்காரு. உங்க அம்மா உன்ன மாதிரி ஒரு குட்டாளுதான். ஏன் தெரிஞ்சிருக்குல்ல? அப்பவே உன்னோட சத்தி வெளியே அனுப்பிக்க வேண்டியதானே? இப்போ உங்க அம்மாவால் தான் நீ சீரழிச்சுக்கிட்டு இருக்க. சரி விடு, கூடி சீக்கிரத்துல உன்னை அங்க நான் கூப்பிட்டு வந்துடுவேன். சத்தியமா சம்மதிக்க மாட்டாங்க. உங்க அம்மா மாதிரி நீ இருந்த உன் வாழ்க்கை நாசம் ஆயிரும். கொஞ்சம் அது சுதாரிப்பா இருக்க பழகு. உன்னை என்ன முழுசா நம்பு, இல்ல முழு பொறுப்பா என்கிட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். அப்படிலாம் உன்னை விட்டுலாம் போக முடியாது. ரொம்ப பயந்துட்டேன். சரி பயப்படாதீங்க. அத நான் இருக்கம்ல. அம்மா முடியல. நான் எங்க காலேஜ்ல ரவுடி தான். என் முன்னாடி யாருமே நிக்க முடியாது. ஆனா நீங்க ரவுடின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க பயப்படுறீங்க. அது நான் உள்ள பார்த்தேன், பயந்துட்டேன். அது வேற ஒண்ணு இல்ல, நான் உங்களோட பெரிய ரவுடி இல்ல. அதான் உங்களுக்கு நான் இருக்கிற தைரியத்துல பயம் வந்துட்டு. ஓ அப்படி சொல்லுதியோ? ஆமாமா அதான் உண்மை. நான் உங்களோட பெரிய ரவுடி இல்ல. அதான் நான் எனக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம் தான். நானும் 1000 பேர் வந்தாலும் அடிச்சு போட்டுருவேன். எப்பா பேசுற அழகா பாரு. மறுபடியும் கேக்குறேன். இப்ப எனக்கு ஒன்ன பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன எதுவும் பண்ணிட மாட்டீங்கல்ல? அது நீங்க நடந்துக்கிட்ட போத்துதான் இருக்குது. சொல்லிட்டேன், நான் பெரிய ரவுடி. நான் அடிச்சா நீங்க தாங்கிக்கிட மாட்டீங்க. அதே நீங்க நடந்துக்கிட்ட போத்துதான் இருக்குது. சரியா? இனிமேலே என்கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கணும். புரியுதா? சரி, எனக்கு பயமா இருக்கு. எதுவும் பண்ணிட மாட்டீங்கல்ல? சரி பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன். புரியுதா? ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்ன இப்படி பயந்துக்கிட்டு? சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. சின்ன பிள்ளைதான் நீங்க. ஆமாமா, நான் ரொம்ப பயந்துட்டேன். அதான் நான் இருக்கமில்ல. எனக்கு இப்ப பயமா இருக்கு போறதுக்கு. பயப்படக்கூடாது, அதான் நான் இருக்கமில்ல. நான் அப்புறம் எதுக்கு இருக்கேன்? கடிச்சு திங்கிற மாதிரியே பேசுறாளே. சரி நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். மறுபடியும் நான் கேக்குறேன். எனக்கு பயமா இருக்கு. ஐயோ நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். அச்சோ என்னத்த சொல்ல. நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். உங்களெல்லாம் அடிக்க மாட்டேன். சரியா? ஆனா ஒரு கண்டிஷன், நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். சாரி. சும்மா என்கிட்ட வாலாட்டக்கூடாது. வாலாட்டினா அவ்வளவுதான். நான் பெரிய ரவுடியா ஃபார்ம் ஆயிருவேன். அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொன்னு தெரியுமா? நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். இது வரைக்கும் யார்கிட்ட சொன்னதே இல்லை. நான் பெரிய ரவுடின்னு இங்க இருக்க பெரிய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் என் மேல உள்ள பயம்தான். போட்டு தள்ளிடுங்கிற பயம். அது மட்டும் இல்ல, அந்த பஞ்சாயத்துக்கு வா இந்த பஞ்சாயத்துக்கு வான்னு ஏகப்பட்ட தொந்தரவு எனக்கு. அந்த கேஸை முடிச்சு கொடுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அவன் அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா, அவன் கால் எடுக்கணும் என் கையை எடுக்கணும். ரவுடியா ஃபார்மால இருந்து எனக்கு பெரிய டென்ஷன். நான் அதான் வெளியே சொல்லவே இல்லை. நான் வெளியில காட்டிக்கிறதே கிடையாது. இங்க செபாவுக்கே தெரியாதுதான் பாத்துக்கோங்களேன். அப்படியா? அப்ப உங்களுக்கும் தெரியாதே? தெரியாது, சத்தியமா தெரியாது. நான் நினைச்சுக்கிட்டேன் உங்களுக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டேன். பய உள்ளக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் தெரிஞ்சு நம்ம கிட்ட பவிக்கிட்டு போகுதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியல. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருப்பேனே. என்ன? காலேஜ்ல நான் தான் பெரிய ரவுடின்னு. ஆமா சொல்லிருக்கீங்க. எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. குட். இப்ப ஞாபகத்துக்கு வந்திருக்குமே. ஆமா, ரொம்ப ஞாபகத்துக்கு வந்துட்டு. நான் முதல்ல ரவுடின்னு லைட்டா சொல்லி வச்சிருவேன்.
ஏன்னா திடீர்னு நான் ரவுடின்னு தெரியும் போது பயவுல சாக்காயிருது. அதுக்காக நான் அப்பப்ப சொல்லி வைப்பேன். பயவுல என்ன நினைச்சுக்கிறதுனா நான் விளையாட்டுக்கு சொல்லி நினைச்சுக்கிறது. இப்ப பாருங்க, நான் கூட அப்படிதான் நினைச்சுட்டேன். ஐயோ ஐயோ, பெரிய ஜோக்குதான். ஐயோ ஐயோ. பத்தில நீங்க கூட விளையாட்ட நினைச்சிட்டே பாத்தீங்களா? என்ன? அதே மாதிரி ரயில் ஸ்டேஷன்ல கூட நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேனே. அதான் முத என்ன பார்த்து நீ கூட சொல்லிருப்பேனே. இந்த ஏரியால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என் பேரை சொல்லுங்கன்னு நான் சொல்லிருப்பேனே. அம்மாடியோ, ஆமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமாமா, நான் சொன்னேன் தெரியுமா? பின்ன நான் கூட அப்ப விளையாட்ட நினைச்சிட்டேன் பாருங்களேன். நான் சொன்னேன், நீங்க தான் நம்பவே இல்ல தெரியுமா? ஆமா ஆமா, நான் அதான் அப்ப சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என் பேரை சொல்லுங்கன்னு. ஏன்னா என் பேரை சொன்னாலும் இங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் பெரிய ரவுடி. கிட்ட வாங்க, நான் அப்படி கடிச்சு திங்கணும் போல இருக்குது. அவன் பேச பேச அப்படி வேண்டாம், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி பிறந்த குழந்தை பேசுன மாதிரி அப்பா அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பேச விட்டு வலிக்க பார்க்கணும். அன்னைக்கு நீங்க ரைட்டர்ஸ்ல சொன்னீங்க தெரியுமா, அப்ப கூட நான் நம்பல தெரியுமா? யாருமே நம்ப மாட்டாங்க. அம்மா அம்மா, சிரிச்சிடக்கூடாது. யாரும் நம்ப மாட்டாங்களா? நீங்க சிரிச்சீலோ? சேச்சே, இல்லையே, நான் பயத்துல உறைஞ்சு போய் நிக்க. ஆமாமா, அப்படித்தான் இருக்கணும். ஆமாமா, அப்படித்தான் இருக்கணும். நீங்க ரேடியோஸ்ல இருக்கும்போது என்ன நம்பவே இல்லையோ? இல்ல, நீங்க பாக்குறதுக்கு பொம்மை மாதிரி, பொம்மை மூஞ்சி, இத்தனையோண்டு ஒரு வாயி, நல்ல பெரிய கண்ணு, பம்பளி பாஸ் மாதிரி கண்ணும், அழகு போல ஒரு கலரு, அப்படி தூக்கி கொஞ்சற மாதிரி ஒரு சைஸ், அப்படி இருந்தீங்களா? அதனால நான் உங்களை ரவுடி நம்பவே இல்லைன்னா பாருங்களேன். நீங்க அப்ப நம்பலனா? இல்ல, நம்பல. நீங்க என் உருவத்தை சேடப்படுத்திய. நான் பெரிய ரவுடின்னு நான் சொன்னேன், ஆனா நீங்க நம்பவே இல்ல. ஆமா ஆமா. சரி, நான் மறுபடியும் கேட்க. பத்துக்கு அதுக்கே வரல. நான் திரும்பவே கேட்க. அங்க சரி, நீங்க தான் ரவுடின்னு வால் போஸ்டர்லாம் ஒட்டிடுமா எப்படி? எனக்கு பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என்ன பண்ண, எனக்கு சுத்தமா அந்த பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் ரவுடின்னு சொல்லல, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இல்ல, அது உங்களோட பெருமை இல்ல. நீங்க இன்னாருன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு விட்டோம்னா ஊரே உங்களை பார்த்து பயப்படுங்களா? இந்த செம்பலிங்கமே உங்களை பார்த்து பயந்துட்டேன்னா பாருங்களேன். அதென்ன செம்பலிங்க? நானே நான் என்ன அர்த்தம்? உங்களுக்கு மேல நான் ரவுடி. பாத்தீங்களா, இப்ப நீங்களே எனக்கு பார்த்து பயப்படுறீங்க. பயப்படுறீங்களா இல்லையா? ரொம்ப பயப்படுது. பயப்படுறீங்களா? அப்புறம் என்ன செம்பலிங்கமே? செம்பலிங்கமே எனக்கு கீழே தான். என்னைக்குமே நான் உனக்கு கீழே தாண்டி. நான் ரவுடி. அத்தடி, அத விடுங்க. அங்க நடந்துச்சே, அது என்னடி உதட்டல? அது இருக்கட்டும். அங்க நிஜமா உதட்டல என்னமோ இருக்கு பாரு. ஐயா, அது இருந்துட்டு போட்டமே. சோ, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அதுலயே தான் கண்ணு. பேச்சா என்னடி பசு இப்படி சொல்லிட்ட? நான் முக்கியமானது கேட்க, நீங்க எப்ப பார்த்தாலும் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க. நீ கேட்கறதுக்கு வர தெரியக்கூடாதுங்க பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயா, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா புரியல? அங்க இதுக்கு மேல அவளை பேச விட்டோம். அதான் அங்க. நிஜமாவே உன் உதட்டல என்னமோ இருக்கு பாரு. ஐயோ, நான் கேட்கறது புரியல இல்லையா? அதான் அங்க. என்னது இது? அது இருக்கட்டும். அதான் நம்ம அங்க. இதான் பதில். அது வந்து நான் இது கேட்க மாட்டேன். இது கேட்கல. ஏதாவது கேப்பேன். நான் ரவுடி அங்கோ. ஆமா, என் பொண்ணுட்டு எப்படிதான் இருக்க முடியும்? அது வந்து இல்ல, நான் எதுவும் கேட்கல. நான் வீட்டுக்கு போறேன். சரி போ. ஆனா எனக்கு பயமா இருக்கு, நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? நடிக்காதீங்கன்னு. சரி, பாத்துல போ. என்னமோ என் உதட்டுல இருக்குன்னு சொன்னீங்க, என்னது? அப்பா, ஒண்ணு இல்ல, போ. சரி போ.
சரி உள்ள போ. நீ உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நான் போக முடியும். அதான் நான் ரவுடியாச்சே. சப்பா ஆமாடி, நீ பெரிய ரவுடி தான். ஊர் உலக போஸ்ட் அடிச்சு விட்டுருவான். சரி நீ உள்ள போ. நேராயிட்டு எனக்கு அந்த தரிட்டு போ. சரக்கு வேற வந்திருக்கு, நான் போகணும். உள்ள போ. சரி நான் போறேன். சரி உள்ள போ. சரி போறேன். சரி உள்ள போ. ஆமா, உங்க கண்ணத்துல என்ன? என் கணத்துல என்ன? என்ன இருக்கு என் கணத்துல? என்னமா இருக்கு பாருங்க. என்னடி இருக்குது? ஒண்ணு இல்லையா? அங்க என்ன இருக்க போகுது? அப்ப நான் பையன் சொல்லுதேன். இல்ல அப்படி இல்ல. என்ன இருக்குது? ஏதாவது குங்குமம் ஏதாவது இருக்கா? தெரியல. எடி தொடச்சு ஒட்டி அண்ணன் ஏதாவது சிரிச்சிட போறான். அது அப்படி தெரியலையே. அங்க என்னமோ என்ன மாதிரியே இருக்குது. என்னடி தொடங்கல. தொடக்க மாட்டேன். என்னன்னு பாரு. இருங்க வாரேன். அது சிரிச்சுக்கிட்டே வர்றது. சிரிச்சுக்கிட்டா வர முடியாது. சரி சரி அங்க மால் வந்திருக்கோம். சரி தோட நான் கிளம்புறேன். இருங்க வாரேன். என்னடி? தொடக்கணுமா வேண்டாமா? சரி 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 நீ தொட. சரி தொட. அசியாம இருக்கணும். சரி சரி. வலிக்கடி மீசிய முடிச்சுட்டு இருக்கிற. இது வரப்பாரு கப்பை தானே வேண்டதெல்லாம் பாக்குதே. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். கொன்னுவ புடிங்க எரிஞ்சிர சொல்லிட்டேன். சரி சரி தொடச்சு. கிட்ட தள்ளி வாங்க. இன்னுமா? ஆமா போதுமா? போதும் போதும். ஒரே எங்க அப்பா ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டீங்க. ரவுடியாக்கும். சரிடி. என்னடி நீதானா?